ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை கூட முட்டை சேர்த்து ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் போல் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்க அந்த முட்டையோட அந்த இது பெரிய சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சின்ன சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும். ஸோ ஒரு 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அது நல்லா ட்ரையாக கையில் உதிர்த்து எடுத்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் கடலைப்பருப்பு. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு 1/2 கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவு எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் சேர்த்துருக்க முட்டையோட அளவுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கூட குறைச்சி கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டே காரமும் உப்பும் கரெக்டாக சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப திரும்ப கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது லாஸ்ட்டாக உப்பு சேர்த்தா அவ்வளோவா அதில் ஒட்டாது. ஸோ உங்களுக்கு நல்லா உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு கடலை மாதிரி வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு கடலைப்பருப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்காமல் தண்ணியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாக குடிக்கும். ஸோ அதனால் நல்லா உதிரி உதிரியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது சட்டுனே ஃப்ரை ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. லைட்டாக ஒரு லைட் மஞ்சள் கலராகவும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த கலரு. அதான் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடணும். 2 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. பபுள்ஸ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா வரும். குக் ஆகி முடித்தோன்னே பாருங்களேன், அந்த பபுள்ஸ் வர்றது கம்மியாயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும் கடலைப்பருப்பை. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கசப்பாக இருக்கும், கருகுனாப்பில். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் பாருங்கள், ரொம்ப லைட் கலராக தான் இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கடலை செய்கிறீங்கன்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, உரப்பு சேர்த்துக்காதீங்க. உப்பு கடலை மாதிரி செய்கிறீங்கன்னா உப்பு அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.